வணக்கம். சில சமயம் நிஜ வாழ்க்கை சினிமாவையே மிஞ்சிடும்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆமா ஆமா நிச்சயமா. அது மாதிரி சில நம்பவே முடியாத ஆனா 100க்கு 100 உண்மையான சம்பவங்களை பத்தி தான் நாம இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். உங்களுக்காகவே சில உண்மை சம்பவ பதிவுகளை எடுத்து வச்சிருக்கோம். ஆமா, நம்ம கிட்ட இருக்கிற தகவல் படி தன் இறுதிச் சடங்குல தானே கலந்துகிட்ட ஒருத்தர் இருக்கார். அடேங்கப்பா! அப்புறம் காணாம போன தன்னை தேடுற குழுவிலேயே சேர்ந்த இன்னொருத்தர். என்னது? ஏன் வெள்ளரிக்காயை காட்டி வங்கி கொள்ளைக்கு முயற்சி செஞ்சவர்னு இப்படி பல விசித்திரமான நிகழ்வுகளை பார்க்க போறோம். கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி அசாதாரண சூழல்கள்ல மனுஷங்க எப்படி நடந்துக்கிறாங்கங்கிறது தான். கரெக்ட். சரி, அந்த முதல் கதைக்கு போலாமா? பிரேசில்ல நடந்ததா சொன்னீங்களே, அதேமாரி ஜார்ஜ் கோன்சால்வஸ்னு ஒருத்தர். ஆமா, அது 2009 நடந்த சம்பவம். ஒரு கார் விபத்துல அடையாளம் தெரியாத அளவுக்கு எரிஞ்ச ஒரு உடல் கிடைக்குது. அதே சமயம் 45 வயசான அடிமீரையும் ஒரு நாளா காணோம். ஓ, அப்போ கனெக்ட் பண்ணிட்டாங்களா? ஆமா, உடனே குடும்பத்தினர் அதை அடைமிர்த்தான்னு முடிவு பண்ணி ரொம்ப துக்கத்தோட இறுதிச் சடங்குக்கு ஏற்பாடு செஞ்சுட்டாங்க. சவப்பெட்டி கூட மூடியதான் இருந்துச்சு. ஒரு நிமிஷம், சரியா பார்க்காமலே எப்படி அவர்தான் முடிவு பண்ணாங்க? அவ்வளவு உறுதியா? அந்த சோகமோ பதற்றமோ அப்படி ஒரு முடிவுக்கு தள்ளிருக்கு பாருங்க. ஆனா இங்கதான் பெரிய ட்விஸ்ட். சடங்கு ஆரம்பிக்கிற நேரத்துல அடைமீர் அங்கே குழப்பத்தோட நடந்து வர்றார். அட கடவுளே, நிஜமாவா சொல்றீங்க? ஆமா, எல்லாரும் அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சு போயிட்டாங்க. அப்போ என்னதான் நடந்திருக்கு? அவருக்கு விபத்து இல்லையா? விபத்தே இல்ல. உண்மை என்னன்னா, அவர் நாள் ராத்திரி நண்பர் வீட்டுக்கு போயிருக்காரு. சரி. அங்க கச்சாஷான்னு ஒரு பிரேசில் மதுபானம் இருக்கு. அத குடிச்சிட்டு யார்கிட்டயும் சொல்லாம அங்கேயே தங்கித்தாரு போல. ஓ, சொல்லாம கொள்ளாமையா? ஆமா, மறுநாள் சும்மா சாதாரணமா வீட்டுக்கு திரும்பி வந்தா இங்கே இவரோட இறுதிச் சடங்கு தடபுடலா நடந்துட்டு இருக்கு. ஐயோ, நம்பவே முடியலையே. அந்த துக்கம் உடனே கொண்டாட்டமா மாறி இருக்கும் போலயே. நிச்சயமா கொண்டாட்டம்னு சொல்ல முடியாது. ஆனா அந்த துக்கச் சடங்கு உடனே நிறுத்தப்பட்டு ஒரு பெரிய குழப்பமும் ஆச்சரியமும் நிலவுச்சு. ஆனா அந்த சவப்பெட்டியில் இருந்த உடல், அது யாருன்னு தெரிஞ்சதா? அது யாருன்னு கடைசி வரைக்கும் மர்மமாவே போயிடுச்சு. ஆனா அடேமீர் தன் இறுதிச் சடங்குல கலந்துகிட்டவார்னு ஊர்ல பயங்கர ஹேமஸ் ஆகிட்டார். விசித்திரமான ஒரு குழப்பம்தான். சரி, அடுத்து? தன்னை தானே மறந்த ஒரு நிலைன்னு சொன்னீங்க இல்லையா? ஆமா, அதுவும் இது மாதிரி ஒரு கதை தான். இது துருக்கியில 2021 நடந்திருக்கு. துருக்கிலியா? சொல்லுங்க. பேஹான் முட்லூன்னு ஒருத்தர் நண்பர்களோட மது அருந்தி விட்டு ராத்திரில பக்கத்துல இருந்த காட்டுக்குள்ள போயிட்டார். காட்டுக்குள்ளையா? தனியாவா? அப்படிதான் தெரியுது. கொஞ்ச நேரத்துல அவரை காணோம். ஐயோ பாவம். அப்புறம் நண்பர்கள் ரொம்ப பதறி போய் போலீஸ கூப்பிட, ஊர் மக்கள், போலீஸ், தன்னார்வலர்கள்னு ஒரு பெரிய தேடுதல் குழு உருவாகுது. சரி, தேட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் காட்டுக்குள்ள பேஹான் பேஹான் முட்லூன்னு கத்தி தேடிட்டு இருக்காங்க. இங்கதான் இந்த சுவாரஸ்யமான திருப்பம் வருது இல்லையா? நான் யூகிச்சேன். அதேதான். அப்படி தேடிட்டு இருந்த குழுலே ஒருத்தர் திரும்பி, நில்லுங்க, நான் தான் பேஹான் முட்லூன்னு சொல்றார். என்னது? தேடுற குழுல இருந்தேவா? எப்படி இது சாத்தியம்? ஆமா, காணாம போனவரே அவரை தேடுற குழுவோட சேர்ந்து தேடிட்டு இருந்திருக்காரு, அவருக்கே தெரியாம. நம்பவே முடியல. அவருக்கே தெரியலையா அவர் காணாம போயிட்டாருன்னு? அந்த போதை மயக்கத்துல இருந்து காட்டுல தெளிஞ்ச வருவருக்கு ஏதோ சத்தம் கேட்கவும் என்ன நடக்குதுன்னு பார்க்க வந்திருக்கார். வந்தவர் அது தன்னை தேடுற குழுதானோ தேடப்படுறதே தான் தானோ அப்போதைக்கு உணராம அவங்களோட சேர்ந்து தேட ஆரம்பிச்சுட்டார் போல. அடேங்கப்பா! தன் பேரையே அவங்க கூப்பிட்டதை கேட்டதுக்கு அப்புறம்தான், ஓ, இது என்னையவா தேடுறாங்கன்னு உரைச்சிருக்கு அவருக்கு. இது எப்படி சொல்றது? ஒரு உளவியல் ரீதியா பார்க்க வேண்டிய விஷயம் போல இருக்கு. அந்த குழப்பமான மனநிலையில சுய அறிவே இல்லாம போயிடுது பாருங்க. ஆமா, நல்லவேளை அவர் பத்திரமா கிடைச்சிட்டார். ஆனா கொஞ்சம் சங்கடமா போயிருக்கும் அவருக்கு. நிச்சயமா அந்த நிலைமையில அவரோட மனசும் பயங்கரமா குழம்பி போயிருக்கும். சரி, இந்த விசித்திர வரிசையில கடைசி கதைக்கு வருவோம். இது ஸ்காட்லாண்ட்ல நடந்த ஒரு கொள்ளை முயற்சி. கொள்ளையை ஏன் அப்படி அழுத்தி சொல்றீங்க? என்ன விசேஷம் இதுல? என்ன நடந்தது கிளாஸ்கோல? 2019 ஒருத்தர் ஒரு கருப்பு பிளாஸ்டிக் பையோட வங்கிக்குள்ள நுழையறார். சரி. நேரா காசாளர்கிட்ட போய் பைக்குள்ள இருக்கிற ஒரு நீண்ட பொருளை காட்டி இது ஒரு கொள்ளைன்னு சொல்லி பணம் கேக்குறார். துப்பாக்கி நினைச்சு பயந்துருப்பாங்க. நிச்சயமா. பணம் கொடுத்தாங்களா? கொடுத்தாங்க. ஊழியர்கள் பயந்து போய் 600 பவுண்ட் பணத்தை கொடுத்துட்டாங்க. ஆனா அவர் தப்பிக்கிறதுக்குள்ள என்னாச்சு? அங்க இருந்த ஒரு கஸ்டமர், ஒரு வாடிக்கையாளர் ரொம்ப தைரியமா அவரை மடக்கி பிடிச்சிட்டார், தரையில தள்ளி பிடிச்சிட்டாரு. ஓஹோ, சூப்பர். அப்புறம் போலீஸ் வந்தாங்களா? ஆமா, போலீஸ் அந்த பைய திறந்து பார்த்த போதுதான் எல்லாருக்கும் செம ஷாக். என்ன இருந்துச்சு அதுல? துப்பாக்கி இல்லையா? துப்பாக்கியே இல்ல.
அதுக்கு பதிலா ஒரு முழு நீள வெள்ளரிக்காய். என்னது, வெள்ளரிக்காயா? ஆமா, ஒரு வெள்ளரிக்காய பிளாஸ்டிக் பையில சுத்தி அத துப்பாக்கின்னு சொல்லி பயமுறுத்தியிருக்காரு. வெள்ளரிக்காய வச்சு கொள்ளையா? நிஜமாவா? இது ரொம்ப வினோதமா இருக்கே. அவரோட நிலைமை அப்படி. ரொம்ப வறுமை விரக்தியில இருந்த அவர் ஏதாச்சும் செஞ்சு பாப்போம், ஒரு காய்கறிய பையில சுத்தி வச்சு முயற்சி செஞ்சு பாப்போமேன்னு நினைச்சதா சொன்னார். பாவம்தான். ஆனா நீதிபதியே இத ரொம்ப அபத்தமான கொள்ளை முயற்சிதான கோர்ட்ல சொல்லிருக்காரு. சொல்லாம என்ன செய்வாங்க? ஆக தன் இறுதிச் சடங்குல நடந்து வந்தவர், தன்னை தேடும் குழுவிலே இருந்தவர் வெள்ளரிக்காய் கொள்ளையர்னு கேட்ட உங்களுக்கே கொஞ்சம் தலை சுத்தி இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, உண்மை சில சமயம் கற்பனையை விட ரொம்ப வினோதமா இருக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு சில உதாரணங்கள் தான். கரெக்ட். இந்த நிகழ்வுகளை பத்தி கேட்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? இந்த மாதிரி நம்ம எதிர்பார்க்கவே முடியாத விசித்திரமான சூழ்நிலைகள் மனுஷங்களோட முடிவுகளையும் நடத்தைகளையும் எப்படி மாத்துதுன்னு பாருங்க. ஆமா. இது யதார்த்தம்னு நாம நம்புறத பத்தின நம்ம புரிதலை எப்படி கேள்விக்குள்ளாக்குதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நாம யதார்த்தம்னு நினைக்கிறது எவ்ளோ மெல்லிசான ஒரு கோடுங்கிறது இது மாதிரி சம்பவங்கள்ல தெரியுது.